ஒரு நிமிஷம். அம்மு புதுசு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. புதுசு தானே, பார்த்து நடந்துக்கிறேன். உனக்கு ஸ்கிப்பிங் ஆட தெரியுமா? ஓ, ஆடுவனே. என்ன பண்றீங்க? ப்ளீஸ் என் கையை கொஞ்சம் அவுத்து விட்டுடுங்க. காசு கொடுத்து நான் அனுபவிக்க வந்திருக்கேன். எந்த பொண்ணும் என்ன அனுபவிக்க கூடாது. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, நீ எல்லாம் ஒரு மனுஷன். சாரிம்மா. ஐஸ் வைக்கும் போதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த சாராயத்தை ஊற்றும் போதில் ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வந்துருச்சு. என்னால் தாங்க முடியலையா, அதனால தான் கத்திட்டேன். நான் புதுசு தானே, நான் போக போக பழகிக்கிறேன். ம்.
வணக்கம் நேர்களே. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில சாதனை புரிந்த தமிழர்களோட நேர்காணலை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இந்த வாரம் நவீன இலக்கியவாதியும் அடிக்கடி சர்ச்சைக்கு உள்ளாகிற எழுத்தாளர் திரு கௌரி சங்கர் அவர்களை சந்திக்க போறோம். வணக்கம் கௌரி சங்கர் சார். வணக்கம். அநேகமா நீங்க கொடுக்கிற முதல் தொலைக்காட்சி நேர்காணல் இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எழுத்தாளரா கௌரி சங்கரை பத்தி மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா எழுத்துக்கு அப்பாற்பட்ட கௌரி சங்கரை பத்தி நீங்களே கொஞ்சமா சொல்லிடுங்க. இந்த கௌரி சங்கரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தின பொது அறிவு இந்த மக்களுக்கு தேவையில்லை நான் நினைக்கிறேன். ஒரு எழுத்தாளனா தான் நான் இங்க வந்திருக்கேன். என் படைப்பு சம்பந்தப்பட்ட கேள்வியா கேட்கலாமே? ஓ எஸ், நிச்சயமா சார். இதுக்கு முன்னாடி நீங்க எழுதின நாவல்கள் எல்லாமே சர்ச்சைக்குரிய விஷயங்களாகவே இருந்துகிட்டு இருக்கு. இப்படி நீங்க கதைகளை தேர்வு பண்றது மற்ற எழுத்தாளர்கள் கிட்ட இருந்து நீங்க தனிப்பட்டு தெரியணும்ன்றதுக்காகவா, இல்ல உங்க சொந்த விருப்பு வெறுப்புகளை மக்கள் மேல திணிக்கணும்ன்றதுக்காகவா? இதை நீங்க திட்டமிட்டு தான் எழுதுறீங்களா? கண்டிப்பா திட்டமிட்டு தான் எழுதுறேன். ஆனா எழுத்துக்கு அப்பாற்பட்ட விமர்சனத்துக்காக இல்ல. ஆனா நீங்க கடைசியா எழுதின சதுர நிலா வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கே. இந்த கௌரி சங்கர் ஒன்னும் தேவதூதன் இல்ல, சாதாரண மனுஷன். என்னை சுத்தி இருக்கிறவங்களோட வலியை என்னுடைய எழுத்து பிரதிபலிக்கும். அந்த வலியோட சம்பந்தப்பட்டவங்கள என் எழுத்து போய் பாதிக்கும். அது நீங்க சொல்ற மாதிரி வெறும் விமர்சனமா மட்டுமே இல்லாம ஆக்கப்பூர்வமாவும் இருக்கணும். உங்க வாசகர்களை அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போற முயற்சி எப்படி இருக்கு? ஒரு எழுத்தாளங்கிற அடையாளத்தோட இருக்கிற யாரும் அவங்க வைக்கிற புள்ளி கமா கூட வாசகனை சலனப்படுத்தணும்னு நினைக்கிறவனா? நான் வெறும் கதை சொல்லி கிடையாது. என் சமூகத்தின் மூலமா எனக்கு ஏற்படுற வலியை என்னுடைய எழுத்துக்கள் மூலமா நான் தெரியப்படுத்த முயற்சி பண்றேன். என் கதைகள் மூலமா சொல்லப்படுற பிரச்சனை தான் முக்கியமானது, என் கதை இல்ல. நான் ஒன்னும் இப்படிப்பட்ட எழுத்தாளன் இல்ல. செக்குமாட தானே சொல்றீங்க? நான் எங்க சொன்னேன், ஜாடதான் காட்டினேன். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. கடந்த 2 வருஷமா உங்களுக்கு இந்திய இலக்கிய கழக அவார்ட் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு ஏதாவது தனிப்பட்ட காரணம் இருக்கா? தனிப்பட்ட எந்த காரணமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்களுடைய எதிர்பார்ப்பை என்னுடைய எழுத்து பூர்த்தி செய்யாம இருந்திருக்கலாம். அதை பூர்த்தி செய்யறதா இந்த தடவை என்னுடைய எழுத்து அமையும். உங்களுடைய அடுத்த படைப்பு, அதற்கான கதைக்களம் எதை நோக்கி தேடலா இருக்கும்? இந்த படைப்பு தன்னையே தேய்த்து கொண்டு மற்றவர்களுக்காக வாழும் கடைநிலை மனிதர்களை பற்றியதாக இருக்கும். நீங்க எழுத போற இந்த நாவல் உங்களுக்கு அவார்டை பெற்று தரும் நம்புறீங்களா? என்னுடைய படைப்புகள் அனைத்துமே ஏதோ ஒரு காரணத்துக்காக கடைசி தருணத்துல அந்த விருதை தவற விட்டுருக்கோம். கண்டிப்பா என் கனவு அங்கீகாரத்தை நான் எழுத போற இந்த நாவல் நிச்சயமா பெற்று தரும். இடத்த காட்டுறதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எழுதுற கதையில நான் காட்டுற இடமும் ஆளுங்களை வேணா வரலாம். ஆனா எந்த காட்சியிலையும் நான் வந்துடக்கூடாதுப்பா. கௌரி, உன்ன மாதிரி நான் இல்லை, உள்ள பொண்டாட்டிலாம் இருக்கு. என்ன புரிஞ்சுதா? அஞ்சு, யார் வந்திருக்கா பாரு. ஹாய் அஞ்சு. மண்ணை நம்பி மரம் இருக்கு, கண்ணே அஞ்சலா, உன்னை நம்பி நான் இருக்கேன், சோக்கா கொஞ்சவா. வந்துட்டானா? இனிமே எங்க கட்டுறது? சரிக்கா, நான் போய் மல்லி அனுப்புறேன். என்ன ராணியம்மா, பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதுக்கு என்ன? ஏய், ஏன் அங்கே நின்னுட்ட? உள்ளவா. சாரு நம்ம ஃப்ரெண்டு தான். வணக்கம். உட்காந்தே சொல்ற. இந்த மாதிரி இடத்துக்கு வரணும்னு ரொம்ப நாள் ஆசை இல்ல? அஞ்சு, 2 கிளாஸ் மజ్జిగ తీసుకురాமா. அப்புறம் மோகன், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? மேட்டூர் அண்ணா 3வது வட்டே நிறைஞ்சிருச்சு. நல்ல விஷயம் தான். ஆந்திரால நக்சலைட்ஸ் எல்லாம் முழுசா ஒழிச்சிட்டாங்களாம். அப்படியா? சானியா மிர்சாக்கு நேரத்தோட 19 வயசு முடிஞ்சிருச்சான். அப்புறம் என்ன, வழக்கம் போல நிறைய கள்ளக்காதலிகளால் நிறைய கள்ளக்காதலர்கள், வெட்டி கொலைகள். அமெரிக்காவில் புதுசா ஒரு சைக்கிள் எனக்கு நேத்து தான் மைக்கேல் ஜாக்சன் வீட்டு நாயி ரொம்ப நாளைக்கு அப்புறம் புள்ள உண்டாயிருக்கான். ரொம்ப முக்கியம். இங்க வந்தது போனது நிக்கிறது நடக்கிறது எல்லாமே பிட்டுதான். உனக்காகத்தான் ஒம்படி அந்த அம்மா கிட்ட நியூஸ் ரீல் ஓட்டிட்டு இருக்கேன். மெயின் பிட்ட சீக்கிரமா செலக்ட் பண்ண. எதுல விட்ட? அந்த கள்ளக்காதலி மேட்டர்ல. நான் கேட்டது உன் பிசினஸ் பத்தி. அத கேக்குறீங்களா? அப்புறம் இப்போதான் 3 கப்பல் பேசிருக்கேன். அதுல ஒண்ணு உங்க. ஏய், சாப்பிடலையா? பசி இல்ல. டாக்டர் என்ன சொன்னாரு? நான் இந்த தொழிலுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. தொழிலுக்கு தானே.
நாங்க இருக்கோம்ல. ஏய், என்ன இது? சின்ன குழந்தை மாதிரி வியாதி எல்லாருக்கும் தான் வருது. ராணிகா, உடம்பு வயசு இருக்கிற வரைக்கும் தான் இந்த தொழில மதிப்பு. ஒரு மூலையில சுருண்டு படுத்து இரும்பிக்கிட்டே இருந்தா இங்க சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கிற 10 பேர் சோத்துல மண்ணு விழும். அது பாவம். நான் போயிடுறேன். சும்மா வளராத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. காலையில பெரிய டாக்டர் போய் பார்க்கலாம். இப்ப போய் மாத்திரை சாப்பிட்டு படு. போ. ஏய் விஜயாக்கா பாத்தியாடி? லேதோ. எங்க போனாங்க? விஜயாக்கா எங்க? நான் பார்க்கல. விஜயாக்காவை பாத்தியா? தெரியல. இரே வர்த்தானே. விஜயாக்கா உள்ளே இருக்காங்க? ஆஹா. அம்மா விஜயாக்காவை பாத்தியா? அம்மா உன்கிட்ட தான் கேக்குற. விஜயாக்கா எங்க? வெளியில போயிருக்காங்க. எங்க? பக்கத்துல தான். பக்கத்துலனா எங்க? என்கிட்ட சொல்லிட்டு போல. எப்ப வருவாங்க? தெரியாது. விஜயாக்கா, அம்மு இங்க வா. கொண்டா அப்படி உக்காரு. வருவாங்கன்னு சொன்னா கேட்கணும், புரிஞ்சுதா? யாரது? யாருன்னு கேக்குறல்ல? ஓ நீங்களா? வெயிட் பண்ணுங்க, வரேன். அப்புறம் இன்னைக்கு பேச்சுவார்த்தை தானா? ஏன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல? ட்ரெஸ்ஸா? ஹலோ, இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும்ல? இல்ல, நீ ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடுறேன். ஓகே சார். என்ன பண்றாப்ல? வேலையை கேட்டேன். ரைட்டர். எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல? எழுத்தாளன். ஓ, சினிமாவுக்கு எழுதுறீங்களோ? சினிமாவுக்கு இல்ல, நாவல் எழுதுறேன். எதை பத்தி எழுதுறீங்க? இந்த இடத்தை பத்தி, இங்க இருக்கவங்கள பத்தி, அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை முறை, சந்தோஷம், ஐயோ, துக்கம். ஓஹோ, நீங்க அந்த மாதிரி ரைட்டரா? அந்த மாதிரி இல்ல, இது வேற மாதிரி. முதல்ல நான் இங்க வந்தப்ப இந்த சூழல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை விட உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டைட்டில் கூட பிடிச்சிட்டேன். அம்முவாகிய நான். அம்முவாகிய நான்? உன்னை பத்தி தான் எழுத போறேன். என்ன பத்தியா? என்ன பத்தி எழுத என்ன இருக்கு? முதல்ல படிச்சுக்கிறேன், அப்புறம் எழுதுறேன். நான் உன்னை தொடலாமா?